அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட்டை கூட்டுறது எது, இட்லியா வடையா? இந்த டிஸ்கஷன் இப்போ எதுக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒபிசிட்டி இல்லைனா ஓவர் வெயிட் வந்து மிக 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 அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதோட விளைவு நம்ம சங்கத்தமிழ் பாடலில் சொன்ன மாதிரி தான், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரம்னு. அதே போல் இந்த ஒபிசிட்டி அதிகமாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றாத வியாதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இருதய தொந்தரவு, நம்மளோட சுகரு, அதே போல் கேன்சரு, நுரையீரல் தொந்தரவு, இது எல்லாம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 37% இருந்த இந்த தொந்தரவுகள் இன்றைக்கி 62% ஆகிருக்கு. இதை இப்போயும் நம்ம தடுக்காம விட்டால் இன்னும் 80-90% போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த 20-25 வருஷங்களில். ஸோ இந்த உடல் பருமனுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இப்போ இருக்குது. நான் சொன்ன டாப்பிக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ வெயிட் லாஸுக்குன்னு எங்கிட்ட நிறைய பேர் வராங்க. இந்த வெயிட் லாஸுக்குன்னு வரவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் நான் எண்ணெயில் பொரிச்சதே சாப்பிட்றதில்ல, எண்ணெய் இல்லாத சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், தோசை கூட சாப்பிட்றதில்ல, இட்லி தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு வெயிட்டு குறைய மாட்டேங்குது, எனக்கு வெயிட் ஏறிட்டே போகுது. இதுக்குரிய காரணம் என்ன? இந்த குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதுக்கான ஒரு தெளிவு கொடுக்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ பொதுவாக நம்ம உணவில் 3 முக்கியமான மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மாவுச்சத்து கார்போஹைட்ரேட், புரதச்சத்து புரோட்டீன், அதே போல் கொழுப்புச்சத்து ஃபேட். ஸோ இந்த உணவுகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம வயிற்றில் போய் அது செரிமானமாகுது. நம்ம என்ன வடிவத்தில் அது சாப்பிட்டாலும் வயிற்றில் போய் செரிமானமாகி சிறுகுடலில் போய் அது நம்ம ரத்தத்துக்குள்ளே போகுது. எப்படி செரிமானமானோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவுச்சத்து எல்லாம் குளுக்கோஸாக மாறிடுது, இந்த புரதச்சத்தெல்லாம் அமினோ ஆசிட்ஸாக மாறிடுது, இந்த கொழுப்பு சத்தெல்லாம் ஃபேட்டி ஆசிடாக மாறிடுது. இப்போது இதில் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது. பெரும்பாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம இந்த மாவுச்சத்து தான் பிரதானமாக எடுத்துக்கிறோம். 80-90% இந்த மாவுச்சத்து தான் எடுத்துக்கிறோம். புரதச்சத்து நம்ம தேவையான அளவை விட கம்மியாக தான் எடுத்துக்கிறோம். ஒரு 5% தான் நம்ம வந்து புரதச்சத்து எடுத்துக்கிறோம். மிச்சம் 5% வந்து கொழுப்பு சத்து எடுத்துக்கிறோம். கொழுப்பு சத்து நமக்கு தேவையான அளவோ இல்லை தேவைக்கு கொஞ்சம் கூடுதலாக கூட சில நேரங்களில் எடுத்துக்கிறது உண்டு. இதுதான் நம்ம வந்து ப்ரொப்போர்ஷன், நம்ம என்ன ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ அடுத்து இந்த உணவு செரிமானமானோடனே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்குவோம். இந்த உணவெல்லாம் நம்ம வந்து ரத்தத்தில் போனோடனையும் ரத்தத்திலேருந்து நம்ம கல்லீரலுக்கு போகணும். அப்போ அந்த கல்லீரலுக்கு போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ புரதச்சத்தோ இல்லை கொழுப்பு சத்தோ நேரடியாக கல்லீரலுக்கு போயிடும். ஆனால் என்னதுங்க, இந்த சக்கரை சத்து இருக்கு இல்லைங்களா, கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, இதுக்கு மட்டும் இன்சுலின் தேவை. ஸோ நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ நம்ம சர்க்கரை உயரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் நம்ம கணையத்துலேருந்து சுரக்கும். ஸோ இந்த இன்சுலின் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கரையோட அளவை ரத்த சர்க்கரையோட நார்மல் பண்ணுறதுக்காண்டி, சமநிலை பண்ணுறதுக்காண்டி ரத்த சர்க்கரையெல்லாம் என்ன பண்ணும், லிவரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். கிளைக்கோஜன் அப்படிங்கிற பேரில் ஸ்டோர் பண்ணும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளைக்கோஜன் ஸ்டோர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சேவ் பண்ணி வைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் இடம் லிவரில் இருக்குது. ஆனால் அதை விட அதிகமான அளவு மாவுச்சத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறது, இதையெல்லாம் இந்த கல்லீரல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சுலினை வச்சு இதையெல்லாம் கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணிடும். இதுக்கு வந்து டினோவோ லைப்போஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், அதாவது வந்து கொழுப்பு இல்லாத மற்ற பொருள்லேருந்து கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணுறது. ஏன்னா அந்த கொழுப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலான்னு. அதே போல் புரதச்சத்தும் போயிடும், கொழுப்பு சத்தும் போயிடும். ஸோ அந்த கொழுப்பு சத்து நம்ம சாப்பிட்ற கொழுப்பு சத்தோடு சேர்ந்து நம்ம மாவு சத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தும் போய் சேர்ந்துடும். இப்போ ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கொழுப்பு சத்து சாப்பிட்டது 5% தான். ஆனால் மாவுச்சத்தில் சாப்பிட்ட எக்ஸஸாக இருக்கிற 25-30% கொழுப்பு சத்தாக சேர்ந்து போய் உடம்புல தேங்கி நிற்கிது. சரி, கொழுப்பு சத்துக்கு நம்ம உடம்புல வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இது ஒரு தவறான புரிதல். நிறைய பேர் நினைக்கிறாங்க கொழுப்புனா நமக்கு வந்து உடம்புல ரத்த கட்டி வர்றதுக்கு மட்டும்தான், ரத்த குழாய் அடைப்புக்கு மட்டும்தான் கொழுப்பு உபயோகப்படுதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம உடம்போட இயக்கத்துக்கு கொழுப்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு திசுக்களுக்கும் கொழுப்பு சத்து அவசியம். அதே போல் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறதுல கொழுப்பு சத்து அவசியம். இப்படி பல விஷயங்களில் வந்து கொழுப்பு சத்து நமக்கு வந்து பயனுள்ள செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால தான் எப்போவுமே உணவில் கொழுப்பு சத்தை சுத்தமாக குறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. சரி, இப்போது நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து இருந்த கொழுப்பு சத்தும் நம்ம, அதாவது கொழுப்பு நேரடியாக வந்த கொழுப்பு சத்தும் மாவுச்சத்துலேருந்து வந்த கொழுப்பு சத்தும் ஒன்றா சேர்ந்துக்குது. இப்போ அடுத்து நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னையும்
நம்ம உணவெல்லாம் செரிமானமாகி கொஞ்ச நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிற டைமில் நமக்கு வந்து தேவையான ரத்த சர்க்கரை அளவு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம உடம்பு இந்த கிளைக்கோஜன் ஸ்டோர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி நம்ம குளுக்கோஸை கொடுக்கும். இங்கே இன்னொரு பாயிண்ட் நம்ம ரொம்ப தெளிவாக நோட் பண்ணணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் சாப்பிட்டோன்னே எனக்கு 100 110 தான் இருக்குது, அப்படின்னா எனக்கு லோ ஆகிடுமா உடனே, நான் போய் ஏதாவது சாப்பிடணுமான்னு கேட்பாங்க. நிச்சயமாக ஆகாது. ஏன்னா நம்ம நம்ம கல்லீரலில் இருக்க கிளைக்கோஜன் ஸ்டோர்லேருந்து நமக்கு வந்து சர்க்கரை ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நிச்சயமாக பயப்படவே வேண்டியதில்லை. உங்களுக்கு சாப்பிட்ட பிற்பாடு 110 இருந்தால் கூட லோ சுகர் ஆகாது. யாருக்கு சொல்கிறேன்னா, சர்க்கரை இல்லாதவங்களுக்கு. சர்க்கரை இருக்கவங்களுக்கு என்ன மருந்து மாத்திரைகளோ ஊசியோ எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து. ஸோ அதை வச்சு தான் அதை சொல்ல முடியும். பெரும்பாலானோருக்கு நார்மலாக இருக்கிறவங்க, கணையத்தை தூண்டாத மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு, இன்சுலின் போடாதவங்களுக்கு நிச்சயமாக சாப்பிட்டோன்னையும் கம்மியாக இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் சர்க்கரை லோ சுகருக்கு போகாது. இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நான் கிளைக்கோஜன் ஸ்டோர்லேருந்து எடுக்கும்னு சொன்னேன். ஓரளவுக்கு ஒட்டு கிளைக்கோஜன், அதாவது வந்து ஒரு குறுகிய கால தேவைக்கு இந்த கிளைக்கோஜன் ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கும். அதுக்கு மீறி போகும்போது உடனே நம்ம என்ன பண்ணோம், கொழுப்பில் சேர்த்து வச்ச சர்க்கரையை எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. கிளைக்கோஜன் ஸ்டோரில் ஈஸியாக எடுத்துரும். ஆனால் கொழுப்பில் சேர்த்து வச்ச சர்க்கரை இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை உடம்புக்கு. உடம்பு என்ன பண்ணால், இது யாருப்பா கஷ்டப்படுறது, கொஞ்சம் பசியை தூட்டி விடுவோம், அவன் சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், நமக்கு பசி உணர்வை தூண்ட ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் பசி உணர்வை தூண்டினோடனே நம்ம என்ன செய்வோம், திரும்ப சாப்பிடுவோம், திரும்ப இன்சுலின் சுரக்கும், அளவுக்கு மீறி சாப்பிடுவோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் திரும்பி என்ன பண்ணுங்க, கிளைக்கோஜன் ஸ்டோராகவும் கொழுப்பாகவும் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இது படிப்படியாக நடக்க 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 என்ன ஆகுது, நம்மளுக்கு வெயிட்டு ஏறிடுது. ஸோ வெயிட்டு ஏறுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட இன்சுலினும் கார்போஹைட்ரேட்டும். ஏன்னா இன்சுலின் பசியை தூண்டுது. என்ன பண்ணுது, கார்போஹைட்ரேட் வந்தோடனையும் அந்த இன்சுலின் எல்லாத்தையும் அந்த சுகரை கார்போஹைட்ரேட்லாம் கன்வெர்ட் பண்ணி கிளைக்கோஜனாகவும் ஃபேட்டாகவும் சேர்த்து வச்சுக்குது. திரும்பியும் ஃபேட் எடுத்துக்கிறதுல கிளைக்கோஜன் முடிஞ்சோன்னே திரும்பி சாப்பிட வைக்குது, திரும்பிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வெயிட்டை ஏற்றுறது நம்ம சாப்பிட்ற மாவுச்சத்தும், அதே என்னதுங்க, நமக்கு சுரக்கிற இன்சுலினும். ஸோ அந்த இன்சுலின் தான் மூல காரணமாக இருக்குது வெயிட் கெயின் ஆகிறதுக்கு. அந்த இன்சுலினை தூண்டுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸில் கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன். இதில் வந்து கார்போஹைட்ரேட் தான் பிரதானமாக இன்சுலினை தூண்டும். அதே போல் புரோட்டீன் கொஞ்சம் இன்சுலினை தூண்டும், ரொம்ப அதிகமாக தூண்டாது. நம்மளோட கொழுப்பு சத்து ஃபேட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பெரும்பாலும் இன்சுலினையே தூண்டாது. அப்போது மாவுச்சத்து சாப்பிட்றது தான் இன்சுலினை தூண்டுது. இன்சுலினை தூண்டினோடனே கொழுப்பாக கன்வெர்ட் ஆகுது. மாவு திரும்பியும் பசி எடுக்குது, திரும்பி இன்சுலின் சாப்பிட்றோம், இன்சுலின் தூண்டுது, நமக்கு வந்து கொழுப்பு சத்து ஏறுது. இதில் இந்த கொழுப்பு சத்து என்ன பண்ணுச்சு, ஒன்றுமே செய்யலை. அதோட வேலையை செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உணவில் வருது. ஆனால் அதோட வேலையை செய்கிறதுக்கு எக்ஸஸாக நம்ம யாரை வச்சு ஆள் சேர்த்துறோம், இந்த மாவுச்சத்தை வச்சு ஆள் சேர்த்துறோம். ஸோ இந்த புரிதல் வரணும். இப்போ நான் கேட்ட கேள்வி என்ன, ஆரம்பத்தில் உங்களோட சந்தேகம் என்னவாக இருந்துச்சு, இப்போ இட்லி சாப்பிட்றது நல்லதா, இல்லை இட்லி சாப்பிட்றதுனால வெயிட் ஏறுதா, வடை சாப்பிட்றதுனால நல்லதான்னு நான் சொல்ல. உடனே குழப்பிக்க வேண்டாம். உடனே நிறைய பேர் இட்லி ரொம்ப நல்ல உணவு, வடை ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க. புரிதல் என்ன, இட்லி சாப்பிட்றதுனால வெயிட் அதிகமாக ஏறுதா, வடை சாப்பிட்றதுனால ஏறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக என்னதுங்க, இட்லி அதிகமாக சாப்பிட்றதுனால தான் வெயிட் ஏறுது. வடையை நீங்கள் சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட முடியாது. அதே போல் என்னதுங்க, இது இன்சுலினை தூண்டாமல் இருக்கிறதுனால அதிகப்படியான வெயிட் கெயின் வரதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. சரி, சிம்பிளாக ஒரு கம்பேரிசன் பண்ணுவோமே. நீங்கள் அப்படியே இருந்தாலும் இது நல்லது இது கெட்டது நேரடி கம்பேரிசன் பண்ணால் கூட எவ்வளோ கிராம் சாப்பிட்றோன்னு பார்ப்போம். இப்போ மீறி போனால் ஒரு வடையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெயை மேக்ஸிமம் நீங்கள் எடுக்க முடியுமா அதிலேருந்து? அந்த 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெயில் எவ்வளவு கிராம் இருக்குன்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் எண்ணெயில் கிட்டத்தட்ட ஒரு 90 அதாவது 90 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். எது நம்மளோட கிராம் அளவில் பார்க்கும் பொழுது. அப்போது 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டால் கூட கிட்டத்தட்ட 2.5 கிராம் அளவுக்கு தான் நீங்கள் வந்து அந்த ஃபேட் எடுத்துக்கிறீங்க. ஆனால் உங்களோட கார்போஹைட்ரேட் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, மாவுச்சத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400-500 கிராம் மாவுச்சத்து எடுத்துக்கணும். ஸோ ப்ரொப்போர்ஷனேட்டாக நீங்கள் வந்து பார்த்தா கூட, எந்த விதமான ஆராய்ச்சிகள் இல்லாமல் எந்த அளவில் எடுத்துக்கிறோங்கிறது பார்த்தா கூட இந்த மாவுச்சத்து தான் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். வெயிட் ஏறக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னா இன்சுலின் தூண்டுறதை குறைக்கணும். இன்சுலின் தூண்டுறதை குறைக்கணும் அப்படின்னா என்னதுங்க,
நம்ம மாவுச்சத்தை எடுத்துக்கிறத குறைக்கணும். அதே போல் நம்ம சாப்பிட்ற மாவுச்சத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அது அதிக நார்ச்சத்து உள்ளது, ரீஃபைண்டாக இல்லாமல், ரீஃபைன் கார்போஹைட்ரேட்டாக இல்லாமல் ஹோல் கிரெயின்ஸாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமான விஷயம். இதுதான் இந்த வெயிட் கெயின் சீரீஸில் முதல் வீடியோ. ஸோ இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் சாப்பிட்ற கொழுப்பு சத்துனால் ஏற்படுற உடல் பருமனை விட நீங்கள் சாப்பிட்ற மாவுச்சத்துனால் ஏற்படுற உடல் பருமன் தான் ஜாஸ்தி. அதனால் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொழுப்பை குறைக்கிறத விட்டுட்டு முதல்ல மாவுச்சத்தை குறைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இந்த ஒரே ஒரு டேக் ஹோம் மெசேஜை நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நிச்சயமாக இது பார்த்து ஒரு 4 பேர் உங்கள் மூலமாக பயனடைஞ்சாங்க அப்படின்னா, உடல் பருமன் இல்லாமல், இருதய பாதிப்பு இல்லாமல், சர்க்கரை வியாதி இல்லாமல் பயனடைஞ்சாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய புண்ணியம். மேலும் இது போன ஆரோக்கியம் சம்பந்தமான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னும் ஒரு ஆரோக்கிய தகவலோடு, இந்த உடல் பருமன் சம்பந்தமான ஒரு ஆரோக்கிய தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.